அம்பானி வீட்டு கல்யாணத்தை ஆஹா ஓஹோன்னு பேசுனீங்க. இந்த கல்யாணத்தை மட்டும் ஏன்டா இவ்வளோ ஹேட் அடிச்சு? என்ன பிரச்சனை? ஏன்? நான் விஜய் கிரிஷ். வெல்கம் டு டிசிஎஃப். யாரோட கல்யாணம், எந்த கல்யாணத்துக்கு இவ்வளோ ஹேட் ரேட்ஸ் அப்படிங்கிறத எல்லா விஷயத்தையும் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு நபரை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். யார் அந்த நபர் அப்படின்னா மிஸ்டர் நெப்போலியன், த கிரேட் கிங். அந்த நெப்போலியன் கிடையாது, நம்ம கிரேட் ஆக்டர், கிரேட் பர்சன் மிஸ்டர் நெப்போலியன். இவரை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இப்போ நெப்போலியன் யார் அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் சச் ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் மேன், சூப்பர் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இவரை நம்ம 90s காலகட்டத்தில் சூப்பர் வில்லனாக பார்த்துருக்கோம், சூப்பர் ஹீரோவாக பார்த்துருக்கோம். அந்த ரஜினி, கமல் இவங்களோட ஸ்டாண்டர்டில் இருந்த ஒன் ஆஃப் த ஹீரோ அப்படின்னு சொன்னால் நம்ம நெப்போலியன் சார் தான். அண்ட் நெப்போலியன் சாரை பற்றி ஒரு சில விஷயம் சொல்லணும் அப்படின்னா 1991 தான் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தப்படுறாரு. அதுவும் அவரோட 27வது வயசில் அறிமுகப்படுத்தப்படுறாரு வில்லனா. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு சொல்லி டாப் மோஸ்ட் ஆக்டர்ஸ், ரஜினி, கமல், மலையாளமில் பார்த்தோன்னா மம்முட்டி, ஸோ இந்த மாதிரி டாப் ஆக்டர்ஸ் கூட 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட 26 படங்கள் நடிச்சிருக்காரு வில்லனா. அதை தொடர்ந்து அவரோட 30வது வயசில் சீவலப்பெரி பாண்டி அப்படின்னு சொல்லி தமிழில் ஒரு படத்துக்கு ஹீரோவாக அறிமுகப்படுத்தப்படுறாரு நம்ம நெப்போலியன். அதுக்கப்புறம் சூப்பர் மேசிவ் ஹிட் அந்த படம். அதாவது சீவலப்பெரி பாண்டி ஹீரோவாக இத்தனை நாள் வந்துட்டு நெப்போலியனை வில்லனாக பார்த்துருந்த மக்கள் ஹீரோவாக அவரை பார்க்க ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க. அதே சமயம் படமும் சரி, கதையும் சரி ரொம்ப ஹிட்டு கொடுத்ததுக்கப்புறம் அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 100 படங்களுக்கு மேலே அவர் மேசிவ் ஹிட்டு தான். அதாவது நெப்போலியன் வந்தாலே சூப்பர், அது அவரோட ஃபன் ஆகட்டும், இல்லை வந்துட்டு வில்லனாக நடிக்கிற அந்த ஒரு சின்ன சீக்வன்ஸ் ஆகட்டும், எல்லாமே அவ்வளோ அருமையாக இருந்தது, மக்களால் ரசிக்கப்பட்டுச்சு. சீவலப்பேரி பாண்டிக்கு அடுத்து தமிழ் சினிமா அவருக்கு ஒரு ரெட் கார்பெட் போட்டே வந்து வரவேற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 30 வயசு ஆயிடுச்சு, படங்களும் நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தருணத்தில் தான் கல்யாணம் பண்றாரு. கல்யாணம் பண்ணி அவருக்கு அழகா 2 குழந்தைங்களும் பிறக்குது. அண்ட் அதுக்கப்புறமா அரசியலும் ஈடுபடுறாரு நம்ம நெப்போலியன். ஒரு பக்கம் சினிமா, ஒரு பக்கம் அரசியல், ஒரு பக்கம் ஃபேமிலி, இப்படி பிஸியா போயிட்டு இருந்த டைம்ல தான் வந்துட்டு ஒரு ஐடி கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. 2000 இந்த கரெக்டாக இந்த 2000 பீரியடில் ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அண்ட் அந்த டைமில் வந்துட்டு தன்னோட மகன் தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மகன் இருக்காரு. அவருக்கு தசை சிதைவு நோய் அப்படின்னு சொல்லி ஒரு டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸும் வந்து தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கிட்டும் இருக்காங்க. ஸோ இந்த டிசீஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தன்னோட மகன் தனுஷ்க்கு வந்து திருநெல்வேலியில் ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எதுவுமே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இல்லை. அப்படி ஒரு தருணத்தில் 2004 அந்த டைமில் அமெரிக்காவில் இதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு அவரோட மகன் தனுஷே பார்த்து மிஸ்டர் நெப்போலியன் சார் கிட்ட சொன்னதுனால அமெரிக்காவுக்கு ட்ரீட்மெண்ட்காக கிளம்புறாங்க 2004. அண்ட் அங்கே போயிட்டு தன்னோட மகனோட ட்ரீட்மெண்ட்காக இங்கே இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும், அதனால இங்கே வந்து சஸ்டெயின் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி கம்பெனி அங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதை டெவலப் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏன்னா இதுக்கப்புறம் இங்கே இருந்து ஆகணும், தன்னோட மகன் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டு இன்னும் க்யூர் ஆகணும் அப்படின்னா ரொம்ப நாள் இங்கே இருக்கணும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு சஸ்டெயின் பண்ணுறதுக்காக ஒரு ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இவர் ஏற்கனவே அரசியலுக்குலாம் வர்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் இருக்கும்போது ஒரு ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. அதை வந்து இங்கே ரன் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாரு, அதை டெவலப் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. அவர் நடிகர் சங்கத்தில் இருக்கும் போது இருந்தே அந்த ஐடி கம்பெனி ரன் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்காரு. ஸோ தனுஷோட ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் நல்லா போயிட்டுருக்கு, இவருக்கும் ஒரு பக்கம் அரசியல், அதுக்கப்புறம் சினிமா அப்படின்னு சொல்லி பிஸியாக போயிட்டுருக்காரு. அப்பப்போ தமிழ்நாட்டுக்கு போயிட்டு மாதத்துக்கு ஒரு வாரமோ இல்லை 10 நாளோ ஃபாரின் வந்து இவங்கள ஃபேமிலியை பார்த்துட்டு அந்த மாதிரியே தான் போயிட்டுருக்கு ஒரு சில வருஷங்கள். இப்படியே இருக்கும்போது கரெக்டாக ஒரு 2011 வந்து தன்னோட மகன் தனுஷ் வந்து நெப்போலியன் சார்கிட்ட சொல்கிறாரு என்ன அப்படின்னா, எனக்கு தமிழ்நாட்டை விட இங்கே அமெரிக்காவில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை வந்து ஜட்ஜே இப்போ யாரும் பண்ணுறதில்ல. நான் வந்து வீல் சேரில் தமிழ்நாட்டில் போனேன், வந்து என்னால் நடக்க முடியாமல் நான் நிற்கிறேன் இல்லை இருக்கேன் அப்படின்னா என்ன அவங்க பார்க்குற விதம் அது வேறு மாதிரி இருக்குது. இங்கே என்னை மற்றவங்க பார்க்குறது எனக்கு ரொம்ப வேறு மாதிரி இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இங்கே இருக்க அட்மாஸ்பியர் ஆகட்டும். அதே சமயம் நான் என் வீல் சேரை வச்சே வந்து எங்கே வேணால் போகலாம். எனக்கு படிக்கணும்னு அதிக ஆசை இருக்குது. ஸோ அதுக்கு நான் லைப்ரரி போகிறதுக்கோ காலேஜ் போகிறதுக்கோ எனக்கு ஃபெசிலிட்டிஸ் இங்கே நிறையா இருக்குது, அதனால் எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாரு. நெப்போலியனும் ஓகே அப்படிங்கிறது ஒத்துக்கிறாரு. அண்ட் அதெல்லாம் தாண்டி நெப்போலியன் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஸோ இவருக்கு வந்து அரசியல் ஒரு பக்கம் இருக்குது, ஆக்டிங் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் நடுவில் பிஸ்னஸும் பார்க்கணும், ஃபேமிலியும் பார்க்கணும். இந்த தருணத்தில் அவன் இந்தியா போயிட்டு அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு 10 நாள் இல்லை 1 நாள் தான் இங்கே அமெரிக்கா வந்து இவங்க ஃபேமிலியே பார்ப்பாருன்னு நான் சொன்னேன் இல்லையா. அந்த மாதிரி இருக்கும்போது தனுஷ் ஒரு விஷயம் கேட்குறாரு, நீங்கள் வந்துட்டு மாதத்துக்கு ஒரு வாரம் 10 நாள் வந்துட்டு போகிறீங்க, மற்ற நாள்லாம் நானும் அம்மாவும் தனியாக தான் இருக்கோம், அதனால் எங்களுக்கு ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகுது, நீங்கள் எங்கள் கூடயே இருங்கப்பா அப்படின்னு தனுஷ் கேட்ட ஒரு காரணத்துக்காக இங்கே அரசியல், ஆக்டிங்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு தமிழ்நாட்டில் இருந்தோட தன்னோட
சொத்தை விற்றுட்டு அமெரிக்கா வந்து செட்டில் ஆகுறாரு. அதுக்கப்புறம் இங்கே அமெரிக்காலேயே வந்து லேண்டெல்லாம் வாங்கி விவசாயமும் பண்ணுறாரு. அதே சமயம் ஐடி கம்பெனியும் ரன் பண்ணுறாரு. ஓகே, ஒரு ஒரு நல்ல ஹாப்பி ஃபேமிலியாக லீட் பண்ணிட்டுருக்காங்க. தனுஷை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் ஆல்ரெடி இந்த தசை சிதைவு நோய் அதனால் அஃபெக்ட் பண்ணப்பட்ட ஒரு நபர். அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது இப்போ வரைக்குமே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. அது எல்லாமே ஓவர் கம் பண்ணி 4 years ஆஃப் பிஎஸ்சி அனிமேஷன் முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அப்பாவோட அந்த ஐடி கம்பெனி இப்போ தனுஷ் தான் எடுத்து பார்த்துக்கிறாரு. ஸோ ஒரு மென்டாராக இல்லை வந்துட்டு ஒரு சிஇஓவாக இருந்து அந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு வர்றாரு. இப்படியே போயிட்டுருக்கு. இப்போ இவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25-27 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு. இவருக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்காக இந்தியா வந்து திருநெல்வேலியில் அக்ஷயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு கூட இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கும் தனுஷ்க்கும் நிச்சயதார்த்தமும் நடந்து முடிஞ்சுது. இந்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவுக்கு தெரிஞ்சதும் நம்ம சோஷியல் மீடியா நண்பர்கள் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக ஹேட்ரேட்ஸ் ஸ்பெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து பாவம், இவனை கல்யாணம் பண்ணிட்டு என்ன தான் பாடுபட போதோ, பணம் இருந்தால் என்ன வேணால் பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு ஏகப்பட்ட ஹேட்ரேட்ஸ் வந்து ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் ஓகே நல்ல விஷயம் நல்லா நடக்கட்டும் அப்படின்னு ஒரு பக்கம் வாழ்த்துக்களும் இருக்குது. ஸோ இந்த வாழ்த்துக்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி இந்த ஹேட்ரேட்ஸ்க்கான பதிலடியும் என்ன அப்படின்னா, தன்னோட மகன் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்க டைமில் அவர் மாதிரி கஷ்டப்படுற, அவர் மாதிரியே டிசீஸ் இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகள் இருக்காங்க. ஸோ அவங்களோட பேரண்ட் எல்லாம் வந்துட்டு அவங்கள எடுத்து பார்த்துக்க முடியுமா, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான காஸ்ட்டை அவங்களோட அக்காமடேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் பேரில் இவருக்கு என்னென்ன பலன் கிடைக்குதோ அதே பலன் அந்த குழந்தைங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி திருநெல்வேலியிலேயே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் செலவில் இதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு. அதாவது அந்த ஆயுர்வேதா சித்தா ரிலேட்டடாக இந்த நோய் ஏற்பட்ட குழந்தைங்களும் பலனடையணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு. அதை தாண்டி அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட்னால எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி பார்க், ஸ்விம்மிங் பூல் இப்படி எல்லாமே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்படி ஒரு நல்ல மனுஷன், இப்படி வந்து மற்றவங்களுக்கும் வந்து நல்லது நடக்கணும்னு நினைக்கிற மனுஷன், இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் தன்னோட மருமகளாக வரப்போகிற அந்த பொண்ணுக்கிட்ட தன்னோட மகனை பற்றி சொல்லாமல் இருப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இர்ஃபானோட ஒரு வீடியோவில் நெப்போலியன் சார் அண்ட் அவங்க ஃபேமிலி கூட ஒரு சின்ன இன்டர்வியூஸ் விளாக்ஸ் எல்லாம் இர்ஃபான் எடுத்திருப்பாரு. அந்த இன்டர்வியூலேயே வந்துட்டு அத்தனை கோடி பேர் பார்க்குற அந்த ஒரு சோஷியல் மீடியா வீடியோவில் தன்னோட மகனோட நிலைமை இதுதான். ஸோ அவர் வந்து இவ்வளோ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார், இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கார். இவர் இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னாலே 70 நாள் ஆகும். ஏன் அப்படின்னா அவரோட ஹெல்த் கண்டிஷன் சரியில்லாத காரணத்தினால ஃப்ளைட்டில் போக முடியாது. அதனால வந்துட்டு நாங்கள் கப்பலில் தான் வந்து அவரை இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வரணும். 10 கோடி பேர் பார்க்குற அந்த ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் மென்ஷன் பண்ண ஒரு மனுஷன் இந்த ஃபேமிலி, அதாவது இந்த அக்ஷயா அப்படிங்கிறவங்க ஃபேமிலி கிட்ட தன்னோட மகனோட ஹெல்த் இஷ்யூஸை பற்றியோ தன்னோட மகன் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லாமல் இருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க. தனுஷ் ஒரு விஷயத்த நெப்போலியன் கிட்ட சொன்னதாக நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, எனக்கு இந்தியாவில் என்னை பார்க்குற பார்வை எனக்கு அது பிடிக்கல, அது வந்து வேறு மாதிரி இருக்குது, அதனால் எனக்கு அமெரிக்காவில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இங்கே நம்ம பார்க்குற பார்வை வந்துட்டு மற்றவங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணணும், நாம் சொல்கிற ஒரு சின்ன சின்ன கிரிட்டிசிசம் வந்துட்டு மற்றவங்களுக்கு எவ்வளோ அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இங்கே யாரும் யோசிக்கிறது இல்லையோ அப்படின்னு ஒரு கஷ்டம் எனக்கு லிட்டரலாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா இங்கே பிறந்து வளர்ந்த ஒருத்தர் வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல இந்த ஊரில் இருக்க எனக்கு பிடிக்கல, என்னை இங்கே ஜட்ஜ் பண்ணுறாங்க, என்னை வந்துட்டு இங்கே ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இவங்க ட்ரீட் பண்ணுற விதமே பிடிக்கலன்னு அமெரிக்கா போகிறேன், நான் ஃபாரின் போயிட்டு அங்கே எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது, நான் இங்கே ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு. இப்போ அதெல்லாம் தாண்டி இந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணி தனுஷ் அவர்களுக்கும் அக்ஷயா அவங்களுக்கும் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் சூப்பராக முடிஞ்சுது. கூடிய சீக்கிரம் வந்துட்டு கல்யாணமும் பண்ண போகிறாங்க. அதுக்கான பேச்சுவார்த்தையும் போயிட்டுருக்கு. அண்ட் இங்கே இந்தியாவிலேருந்து ஒரு சிலரை ஃபாரினுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே தான் கல்யாணம் பண்ண போகிறதா ஒரு பேச்சு அடிபட்டுருக்கு. அண்ட் எங்கள் டீம் சார்பாக ஒரு பெஸ்ட்டு விஷஸ் அண்ட் எங்கள் டீம் சார்பாக என் சார்பாக ஒரு பெஸ்ட்டு விஷஸ் தனுஷ் அண்ட் அக்ஷயா அவங்களுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திங்க் பிஃபோர் யூ கிரிட்டிசைஸ். அவ்வளோதான்.